ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான மெட்டீரியல், ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இலக்கணம் இருக்கு இல்லையா, 6th to 12th வரைக்கும் உள்ள இலக்கண மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் தனித்தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியலுமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி நீங்கள் படிக்கணும், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இலக்கணம் பார்த்துடலாம், இலக்கணத்தோட மெட்டீரியல் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பிரகாஷ் போட்டித் தேர்வு, அதாவது பிரகாஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கரூரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரூர் மையத்தில் உள்ள அவங்களுடைய மெட்டீரியல் தான். ஸோ இது பிடிஎஃபாக எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ அதை தான் நான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது புக்காகவும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியலை, டீட்டெயில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புக்காக இருந்தாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது புக் பிடிஎஃப் தான். நீங்கள் புக் வச்சுருந்தா அதை கூட வச்சு நீங்கள் இதை நோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஎஃப் கூட வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இலக்கணம் 6th to 12th வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, 6th to 12th வரைக்கும் இருக்குது. புக்கில் உள்ள எல்லா இலக்கணமுமே இருக்குது. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இயல் 1ல் நம்ம என்ன பார்ப்போம், சார்பெழுத்துக்கள், அளபெடை, உயிரளபெடை இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இயல் 2 இது மாதிரி பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள ஒரு இயல் வைஸ் ஃப்ளோ சார்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கில் உள்ள கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை மட்டும் கட் பண்ணி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக்கு இல்லாதவங்க இந்த பிடிஎஃப் வச்சு இலக்கணத்தை கூட படிச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இலக்கணம், தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் நம்ம நல்லா படிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இலக்கண பகுதிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ புக்கு இல்லாதவங்க இந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் டோட்டலாக ஒரு 248 பேஜ் இருக்குங்க. இது இலக்கணம் 6th to 12th வரைக்கும் உள்ளது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ தமிழ் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேங்க். ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சிலபஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எங்கே கேட்டிருக்காங்களோ அதை தனித்தனியாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக நீங்கள் புக்கில் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸும் தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிரித்து டாபிக் வைஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த இலக்கண மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இன்றைக்கி கொடுத்த இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் உங்களுக்கு மெட்டீரியல் நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.